வணக்கம். சிவசிவ என்கிலார் தீவினையாளார் சிவசிவ என்றிடத் தீவினை மாளும் சிவசிவ என்றிடத் தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதி தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல். வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார். சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்பொழுது குரு பகவான் 2024 ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாக போகிறார். மே 1, 2024 அன்று மாலை 2:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 11:01 மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 13:46 வரை தொடங்கும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது. 2024 ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம். குரு பகவான் உங்கள் வீட்டில் 8ஆம் வீட்டிற்கும் 16ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி. இந்த பெயர்ச்சி காலத்தில் குரு உங்கள் முதல் வீட்டில், அதாவது உங்கள் சொந்த ராசியில் அமர்ந்திருப்பார். 2024 குரு பெயர்ச்சி ரிஷப ராசியில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் 2 செயல்படாத வீடுகள் அதிபதியாக குரு இருப்பதால் சுக்கிரன் ராசியில் மிகவும் சாதகமான பலன்கள் தரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சி உங்கள் ரகசிய போதனைகள் மற்றும் ரகசிய அறிவை வழங்க உதவும். நீங்கள் ஜோதிடம், ஆராய்ச்சி போன்ற பாடங்கள் அல்லது எந்த உளவுத்துறையிலும் நீங்கள் செயல்பட முடியும். அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். தொண்டு, மதம், தந்திரம், மந்திரம் போன்ற வேலைகளையும் செய்யலாம். 11ஆம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு நுழைவதால் நிதி ஆதாயங்கள் ஏற்படும். நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் முயற்சி செய்வதை காண்பீர்கள். இதற்காக முடிந்தவரை முயற்சிப்பீர்கள். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். ஆனால் உங்கள் ராசியில் இந்த வீடுகளின் அதிபதி இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. வயிற்று நோய்கள் மற்றும் வளர்ச்சிதை மற்றும் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் கேது இருக்கும் இடத்தை பார்ப்பார். இது உங்கள் குழந்தைகளுக்கு நன்றாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை பெருமளவு குறைக்கலாம். உங்கள் 7வது வீட்டில் சனியின் பார்வை இருந்தாலும் அந்த சவால்களை சமாளிப்பதில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் மற்றும் உங்கள் உறவை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். குடும்பத்துடன் சில சமயங்களில் தனித்தனியாக சென்று தெய்வ தரிசனம் செய்வார்கள். இது உங்களுக்கு திருப்தியை தரும். அதிகப்படியான வழிபாடு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை மகிழ்வித்து வெற்றி பெறுவீர்கள். மே 3 மற்றும் ஜூன் 3 குரு வக்ர நிலையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் குறித்து குறிப்பாக கவனமாக இருங்கள்.
நீங்கள் நோய்வாய்ப்படலாம். ஆண்டின் கடைசி மாதங்களில் அக்டோபர் 9 மற்றும் குரு வக்ரமாக மாறும்போது உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கிடையான பணம் சம்பந்தமான சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மாமியாரிடமிருந்து ஒரு பெரிய குறுக்கீடு இருக்கலாம், உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட பயணங்களில் பல பிரச்சனைகள் வரலாம். நன்றி, வணக்கம்.